அதாவது இப்போ நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது ஆகாயகங்கை ஃபால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கீழே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டோ 1200 படிக்கட்டோங்க. அது கீழே போகணும். டவுனில் போனதுக்கப்புறமேட்டு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் கரெக்டாக நீங்கள் கொல்லிமலை மேலே வந்தோடனே இப்படி டவுன் இறங்கும். டவுன் இறங்குக்குள்ள அரப்பளீஸ்வரர் கோயில் இப்படி போட்டிருக்கோம். அந்த வழியாக தான் வந்து நீங்கள் இதுக்கு போகணும். அதாவது ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகணும். கீழே போயிட்டீங்கன்னா அது பஸ் ஸ்டாண்ட் போயிடும். அங்கே போய் மட்டும் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு பக்கம் 11 கிலோமீட்டர். அங்கேருந்து 11 கிலோமீட்டர் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போய்க்குங்க. ஏன்னா இங்கே வந்து டவர் கிடைக்காது, கூகுள் மேப்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. அதனால சொல்கிறேன். ஏன்னா நான் எனக்கு அனுபவம் இருக்குல்ல, சுற்றிருக்கேன். அந்தாண்டி இந்தாண்டி அலமோதிட்டு சுற்றிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அதனால சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, அந்த அரப்பளீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி போய்ங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை வரலான்னு சொல்லி என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான இது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் வந்து நிற்கிறாங்க, பிடிக்கல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இது வரைக்கும் நான் ஒரு 4 வாட்டி வந்து 4 வாட்டி இல்லை போலீஸோட எந்த ஒரு தொல்லைகளும் இங்கே இல்லை. ஏன்னா அங்கே நிறுத்தி செக் பண்ணுறது அந்த மாதிரி இந்த விஷயம், கேஸ் போடுறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் இங்கே ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப நீங்கள் இதாக இருந்துக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள், தப்பு இல்லை. மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் வந்து இங்கே முக்கியமான விஷயமே. அதாங்க அரப்பளீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா அதான். அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்குது. அங்கே எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் இன்னும் தெரியலையே. ஏன்னா ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்க மாட்டேங்குது. காரு காராக நிற்கிது. இவ்வளோ கார் நிற்கிது. சரி ரைட்டு. எங்கடா எவனுங்களே காணுமேனு யோசிச்சேன். எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அருவிக்கு தான் விட்ருக்காங்க வண்டியை. எங்க பார்க்கிங் இங்கே போட்டு ஹெல்மெட்லாம் கையோடு தூக்கிட்டு போயிருங்க. ஏதாவது கடையில் கொடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த கடையில் நீ கொடுத்ததுக்காசம் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். சரி, கீழே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். கைஸ், ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. நான் கூட ஷாக் ஆகிட்டேன். வண்டி நிறுத்தினோடனே வண்டி நிறுத்திட்டு போய் பார்க்குறேன், எங்கடா க்ளோஸ் பண்ணியிருக்குது, இன்றைக்கி என்ன க்ளோஸா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை தம்பி, என்ட்ரன்ஸ் வந்து சைடில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சைடில் பார்த்தா அந்த பைக் நிறுத்தோம்ல, அந்த இடத்துல அந்த பார்க்கிங் போகிற இடத்துக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வழி போகும். அந்த வழிக்கு மேலே வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த இடத்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. அதாவது நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்போ 60 ரூபா தான் வாங்கினாங்க. இங்கேயும் இப்போயும் 60 ரூபா தான். அது 2 பேர்த்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா, மொத்தமாக 2 பேர்த்துக்கு வந்து 60 ரூபா ஆச்சு. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா கேமரா, ட்ரோனு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து தனியாக நீங்கள் வந்து காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் செக் பண்ண மாட்டாங்க. பேக்கில் வச்சுட்டிங்கன்னா நைஸாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா, கையில் வச்சுருந்தீங்கன்னா கேட்பாங்க. ஆனால் இது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். மாட்டிக்கிட்டிங்கன்னா பிடிங்கி வச்சுக்கோணுங்க. அதிகபட்சம் எவனும் கீழே வரமாட்டான். ஏன்னா வந்து முன்னாடி செக் பண்ணுவானுங்க இந்த இடத்துல. ஒரு சில டைம் செக் பண்ணுறானுங்க, ஒரு சில டைம் செக் பண்ணல. நான் வந்து கேமராவுக்கு அதாவது போடணும்னு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு போயிட்டேன். தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகல. கேமராக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கணுமான்னு தெரில. அங்கே போர்டு எதுவும் நோட்டீஸ் போடல, அதனால நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். படிக்கட்டு ஒருத்தர் வந்து டிக்கெட் வாங்கி செக் பண்ணுவார். அவர் செக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு வந்து வாங்கிட்டேன்னு கேட்டாங்களா, இல்லை அப்படின்னு சொன்னேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு போ, அங்கே கொடுத்தினா 50 ரூபா, இங்கே கொடுத்தினா 20 ரூபா அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒன்று இருந்தால் 20 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நானும் கேமரா அப்போ ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டேன் கைஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிவியராக இல்லை இருந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால் சொல்கிறேன், இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து போர்ட்லேயும் எதுலேயுமே வந்து போடல கைஸ். அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸுக்கு மொத்தம் வந்து 1193 படிக்கட்டு கைஸ்.
193 படிக்கட்டு கீழே இறங்கி போனால் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். போக்குள்ள மறக்காமல் எல்லாம் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு ₹20 கையில் வாங்கிக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி எதுவும் செக் பண்ணல. அதாவது அந்த என்ட்ரன்ஸில் வந்து வாட்டர் பாட்டில் கீழே போட்டு வராமல் இருக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் போனப்போ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்லை இன்னும் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடியலன்னு சொல்லி எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா என்னன்னு தெரில. ஃபேமிலியோடு போனீங்கன்னா லக்கேஜ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒன்ஸ் இறங்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து இறங்கி அங்கே போய் நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்க்குற வரைக்குமே வந்து நம்மளால் உயிரே இருக்காது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபேமிலியாக போக்கல லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அப்படியே இறங்குனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஏன்னா ரிட்டன் மேலே இறக்குள்ள ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா லக்கேஜ்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஏதாவது கடையில் கூட கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏதாவது வெயிட்டான பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் ஏன்டா எடுத்துகிட்டு வந்தோன்னு யோசிச்சிருவீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எடுத்துக்கிட்டே என்னால் கீழே இறங்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு இறங்கி போங்காட்டி போதும் ஆயிடுச்சு. வெயில் ஒரு பக்கம் அடித்து கொளுத்துது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் ஃப்ரீயாக வாங்க வெறும் ஆளாக. நீங்கள் வந்து லக்கேஜெலாம் மாட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரிட்டன் நம்ம போங்காட்டியும் நம்ம வந்து ஒரு வழி ஆயிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா லக்கேஜை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க கைஸ். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாமலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வெயிலில் வேறு வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டவுன் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதை பார்த்த உடனே தான் அப்பா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டுண்டா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேசிகிட்டே ஜாலியாக வந்தீங்கனாலே அந்த டயர்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா எவ்வளோ ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். கொல்லிமலையிலே வந்து இதுதான் மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸு. மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தோன்னே தானே உயிர் வருது. அதை பார்த்தோன்னே தானே உயிர் வருது. தான் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது. இறங்கி வரங்காட்டி எல்லாம் சதறிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேன். அப்படியே நான் வீடியோ எடுத்து நீங்கள் போடுற பாருங்கள். ஃபுல்லாக காட்டுறேன். இந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. தண்ணி ஓரளவுக்கு ஓகே. இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே. மழை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி முன்னாடி இருக்க பாறை மேலே உட்காந்துருக்கோம். அதே பாருங்கள் அளவுலாம் வெயில் போட்டு கொஞ்சம் கொளுத்துது தான். அதனால் தண்ணி இருக்குல்ல, அதனால வெயில் எதுவும் தெரியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கழுவிடுங்க. வாங்க முடியும் அப்படின்றது மட்டும் வாங்க. ஃபுல்லாக வராதிங்க. கால் வலி தாங்க முடியல. 4-5 பேரும் அந்த அளவுக்கு தெரியாது. 2 பேர் தனியாக வந்து மாட்டிட்டு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதோட நம்ம ஆகாய ஃபால்ஸோட வீடியோ முடிச்சிக்கலாம். அது இல்லாமல் அந்த மாதிரி அந்த டேம் கிட்ட பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் நடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குடும்பமாக வந்து போடணும். அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது தப்பு. ஏன்னா வெளியே வந்து பண்ணால் அது வேறு விஷயம். நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியாக வராங்க, குழந்தைங்களாம் விளையாட பார்த்து சொல்லணும்னா இந்த மாதிரி நம்ம கூட பிரச்சனை இல்லை. அது பார்க்கு அந்த மாதிரி பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல கொல்லிமலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை. மற்ற ஹில் ஸ்டேஷன் மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் வந்தீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ண அது வெளியே வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் இந்த மாதிரிலாம் சுற்ற முடியாது, ஃப்ரீயாக சுற்ற முடியாது. பயந்து போலீஸ் பிடிப்பாங்க, அங்கே போலீஸ் இருப்பாங்க, இங்கே போலீஸ் இருப்பாங்க, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு நிறையா ரூல்ஸ் வர ஆரம்பிச்சோம். அதனால் நம்ம ஊர் நம்ம தான் பார்த்துக்கணும் கைஸ். நல்லா பார்த்து எல்லாம் இதாக இருந்தீங்க. உங்கள் ப்ரைவேட் லைஃப்பில் எப்படி வேணா இருந்தீங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு பப்ளிக் லைஃப் வரக்குள்ள அது கொஞ்சம் பார்த்து இருக்குங்க கைஸ். கரெக்டாக பை என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வீடியோ போடுறோம்.